Hi, hello, students. I myself, Aruna Shakti, math meta from Pampa Smart Learning. So, in your session, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, how to convert a statement to a equation. ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தா எப்படி ஈக்குவேஷனா மாத்தணும், பர்டிகுலரா pair of linear equation in two variable conceptல எப்படி பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். So, அது பார்க்கறதுக்கு முன்னாடி let's see what is linear equation. When do we call a equation to be a linear equation? எப்போ ஒரு ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க அப்படின்னா, அத அந்த ஈக்குவேஷனோட டிகிரி பார்க்கணும். அது ஒன்னா இருந்தா அது என்ன சொல்லுவாங்க? லீனியர் ஈக்குவேஷன். வாட் டு யூ மீன் பை டிகிரி? வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் என்னங்கிறத பார்க்கணும். வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் இங்க ஒன்னா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இது எப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்ஸ் சொல்லுவாங்கன்னா, அந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு வேரியபிள் இன்வால்வ் ஆயிருந்தா, எந்த ஒரு வேரியபிள்ஸ்னா அது ஏல இருந்து Z வரை உள்ளதுல எந்த ஒரு ரெண்டு வேரியபிள் இன்வால்வ் ஆயிருந்தாலும் அந்த ஈக்குவேஷனை சொல்லுவாங்க லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ லீனியர் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? ax plus by plus c is equal to 0. ஸோ ரெண்டு வேரியபிள் டேர்ம் இருக்கணும். ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் டேர்ம் y டேர்ம், சிங்கிறது என்னன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. So here they are given some example. 2x plus y is equal to 8. In the equation la rendu variable term irukku, degree 1. So these are some examples of the linear equation in two variables. இப்போ பர்டிகுலரா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனா மாத்தணுங்க பார்க்கணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல நிறைய வேர்ட்ஸ் வரும். அந்த வேர்ட்ஸுக்கு என்ன சிம்பிள், மேத்தமெட்டிக்கலா என்ன சிம்பிள்ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ல சில இடத்துல பார்த்தா ஆஃப்ங்கிற வேர்ட் இருக்கும், அப்படிதானே? ஸோ அந்த ஆஃப்னா என்ன சிம்பிள் போடணும்னா, நீங்க மல்டிப்ளிகேஷன். ஆஃப்ங்கிற வேர்டுக்கு என்ன போடுவீங்க? மல்டிப்ளிகேஷன் போடுவீங்க. அதே மாதிரி டைம்ஸ் வந்தாலும் மல்டிப்ளிகேஷன் தான் போடணும். மோர் இல்ல ஆடட் டு இல்ல டோட்டல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அடிஷன் சிம்பிள் போடுவீங்க. ஓகே, டேக்கன் அவே, டிஃபரன்ஸ் இல்ல சம்டைம்ஸ் சப்ராக்ஷனே கொடுத்துருவாங்க, அப்படின்னா சப்ராக்ஷன் சிம்பிள் போடணும். ஓகே, அது மாதிரி இந்த இஸ் வாஸ் வேர் பி வெர்ப்னு சொல்லுவோம், ஷால் பி, ஷுட் பி, அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலரா இந்த ரெண்டு இதுவும் வந்து ஏஜ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ஏஜ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த ஏஜ் ப்ராப்ளம்ல யூஸ் பண்ற வேர்ட் வந்து அகோ, ஹென்ஸ். இந்த ரெண்டு வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா பிளே ஆகும். ஓகே, அகோனா என்னன்னா முன்னாடி, பிஃபோர். ஓகே, ஸோ பிஃபோர் மீன்ஸ் நம்ம அந்த இடத்துல சப்ராக்ஷன் சைன் போடணும், மைனஸ் போடணும். ஓகே, ஹென்ஸ்னா ஆஃப்டர், அப்போ அடிஷன் சைன் போடணும். எப்பவுமே இந்த அகோ, ஹென்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஏஜ்ல இருந்து கண்டுபிடிக்கணும். பிரசன்டா இருக்கிற ஏஜ்ல இருந்து பிஃபோர் என்ன, ஆஃப்டர் என்ன, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, சோ இந்த வேர்டுக்கு இந்த சிம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபைன். சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ராப்ளம் பார்க்கலாமா? சோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ரிலேட்டட் டு ஏஜ். ஓகே, சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, we have to frame the pair of linear equation for the following problem. 5 years hence, the age of Jacob will be 3 times that of his son. 5 years hence. Hence na என்ன சொன்னோமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 years hence na 5 years after. 5 years after, ஜாக்கபோட ஏஜ் 3 times the son age இருக்கும். ஜாக்கப் வந்து 3 times of the son age இருக்கும். 5 years ago. agoனா முன்னாடி. hence na after, agoனா முன்னாடி. ஜாக்கப் ஏஜ் was 7 times that of his son. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ல பேசிக்கா நம்ம பார்க்க போறது யாரை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க யாரை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க? ஜாக்கப்போட ஏஜும் அவங்க சன்னோட ஏஜும் வச்சிருக்காங்க. ஸோ எது நம்மளுக்கு தெரியாது? ஜாக்கப்போட ஏஜும் தெரியாது, சன்னோட ஏஜும் தெரியாது. ஸோ தெரியாத ஒண்ணுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வேரியபிள் அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ண போறேன்னா, லெட் த எப்பவுமே பிரசன்ட் ஏஜுக்கு தான் வேரியபிள் அசைன் பண்ணணும். பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஜாக்கப் பி எக்ஸ் இயர்ஸ். பி x years. ஏன்னா ஏஜ் எல்லாம் என்னதுல இருக்கும்? இயர்ஸ்ல இருக்கும். ஓகே, and then present age of the son be y years. be y years. ஓகே, சோ இப்போ நம்ம வரலாம் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வாங்க. 5 years hence. hence 5 வருஷத்துக்கு அப்புறம். சோ இந்த hence வந்துருச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா, த்ரூ த ஈக்குவேஷன் யாரை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம ஏஜ், அவங்க ஏஜ் என்ன இருக்கணும்? 5 years hence தான் இருக்கணும். சரியா? சோ அப்போ 5 years hence ஜாக்கப்போட ஏஜ் என்னதான் இருக்கும்? இப்போ ஜாக்கப்போட ஏஜ் எக்ஸ். அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னதான் இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 5. அவங்க சன்னோட ஏஜ் என்னதான் இருக்குமா? ஒய் பிளஸ் 5. இப்போ நம்ம ப்ராப்ளம் குள்ள போலாம். த ஏஜ் ஆஃப் ஜாக்கப் 5 years hence. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஜாக்கப்போட ஏஜ் என்னது? எக்ஸ் பிளஸ் 5.
will be. Be verb வந்து என்ன சொன்னோமா? Equal to. 3. 3னா 3 தான். Timesனா multiplication. That of sun. அவங்க சன்னோட ஏஜ் என்னதுமா? Y plus 5. ஓகே. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த சன்னோட ஏஜ் வந்து 3 டைம்ஸா இருக்கும். அதனால தான் அந்த சன் ஏஜ்க்கு Y plus 5க்கு நான் பிராக்கெட் போட்டேன். ஓகே. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்த போறேன். ஓகே. ஸோ x plus 5 is equal to இந்த 3 வந்து காமன் டு போத் த டேர்ம்ஸ். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3y plus 15. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாத்த எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வரேன். x அப்படியே இருக்கட்டும். செகண்ட் வேரியபிள் டேர்ம் வந்து y டேர்ம். ஸோ 3y வந்து லெஃப்ட் சைட் போகும்போது என்ன ஆயிடும்? மைனஸ் 3y. அடுத்த கான்ஸ்டன்ட் டேர்ம் பிளஸ் 5. இங்க ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. பிளஸ் 15 லெஃப்ட் சைடு வரும்போது என்னதான் ஆயிடுமா? மைனஸ் 15 is equal to 0. அப்ப என்னதான் ஆயிடும்? x minus 3y 5 minus 15 minus 10 is equal to 0. இப்போ நம்மளுக்கு one of the linear equation two variables கஷ்டம். அப்ப அடுத்த லைனுக்கு போங்க. 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. So 5 years ago ஜாக்கபோட ஏஜ் என்னதான் இருக்கும்? இப்போ அவங்க ஏஜ் x. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்படிதானே? x minus 5. அவங்க சன்னோட ஏஜ் என்னதான் இருக்கும்? y minus 5. இப்போ நம்ம ஈக்குவேஷன் பண்ணலாம். 5 years ago Jacob age. Jacob age என்னதுமா? x minus 5. Was என்ன சொன்ன? b verb வந்தாலே equal to 7 times. 7 அப்படியே எழுதணும். நம்பர் 7 times என்ன சொன்னமா? multiplication. That of sun. அப்ப sun ஏஜ் என்னது? y minus 5. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா x minus 5 is equal to இங்க multiplication இருக்கு. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 7y minus 35. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தும் போது என்னதாயிடும்? x plus 7y லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 7y ஆயிடும். மைனஸ் 5 மைனஸ் 35 லெஃப்ட் சைடு வரும்போது பிளஸ் 35 is equal to 0. ஓகே. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா x minus 7y plus 30 is equal to 0 வந்துருச்சா? ஸோ நம்மளுக்கு வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்ஸ் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒன்று வந்து என்னதுமா? x minus 3y minus 10 is equal to 0. இன்னொரு இது என்னது? x minus 7y plus 30 is equal to 0. ஓகே. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்னா கண்டிப்பா இதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு மினிமம் we need 2 equation. ஸோ 2 equation வந்துச்சு. ஃபர்தரா சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இப்போ எப்படி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்கிற கான்செப்டை மட்டும் தான் பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க எங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க 3 times that of a sun age. ஸோ நீங்க இந்த இடத்துல அந்த 2 டேர்முக்குமே காமனா பிராக்கெட் போடணும். ஸோ 3y plus 5 எழுதிடக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு என்னதாயிடும்? மிஸ்டேக். அது வந்து தப்பு. ஓகே. ஸோ அந்த பிராக்கெட் வந்து என்னது இருக்கணும்? த்ரூ அவுட் அந்த ஏஜ் ஆஃப் சன்னுக்கு காமனா இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் அதே தான். அந்த 7 டைம்ஸ்ங்கிறப்ப அந்த சன்னோட ஏஜ்க்கு வந்து அது காமனா இருக்கணும். ஓகேமா? அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதும் போது சைன்ல கரெக்டா கேர்ஃபுல்லா பண்ணணும். அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்போ வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 5 years hence அப்படின்னா இந்த இடத்துல தானே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் ஜாக்கப்க்கு மட்டும் அது காமன் கிடையாது. இட் வில் பி இது அந்த 5 years henceங்கிறது த்ரூ அவுட் த ஈக்குவேஷன். அங்க யாரெல்லாம் பத்தி பேசிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வரும். ஓகே. ஸோ ஜாக்கப்க்கும் வரும், அவங்க சன் ஏஜுக்கும் வரும். ஓகேவா? அது மாதிரி அகோங்கிறப்போ அந்த 5 years அகோங்கிறது யாரெல்லாம் சொல்றாங்க? ஜாக்கப்போட ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, சன்னோட ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்கிறத நம்ம எடுக்கணும். ரொம்ப இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஜாக்கப் ஏஜுக்கு மட்டும் நம்ம எடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த இதுலலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம ஏஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி ஈஸியா ஆன்சரும் கிடைச்சிடும். ஓகே. ஸோ இது இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் குயிக்கா ரீகால் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? லீனியர் ஈக்குவேஷன் தான் என்னன்னு பார்த்தோம். அப்படிதானே? ஸோ எப்போ ஒரு ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவீங்க? அந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னதான் இருக்கணுமா? 1 இருக்கணும். ஓகே. அந்த ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேர் என்ன சொல்லுவாங்க? லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி நம்ம அது வந்து ஈக்குவேஷனா மாத்தணுங்கிறத பார்த்தோம். அதுக்கு சில வேர்ட்ஸுக்கு சிம்பிள் நோட்டேஷன் பார்த்தோம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், டைம்ஸ்னாலும் மல்டிப்ளிகேஷன், மோர் ஆர் ஆடட் டுனா பிளஸ் அடிஷன், டேக்கன் அவே டிஃபரன்ஸ் ஆர் சப்ராக்ஷன்னா மைனஸ் சப்ராக்ஷன் சைன் பண்ணும். இஸ், வாஸ், வேர், வில் பி, ஷால் பி, எந்த ஒரு பி வெர்ப் இருந்தாலும் ஈக்குவல் டு சைன் வரும். ஓகே. சம்டைம்ஸ் ஈக்குவல் டு கொடுத்தாலும் ஈக்குவல் டு சைன் கொடுக்கலாம். அகோனா பிஃபோர், அந்த பிரசன்ட் இருந்து பிஃபோர், ஹென்ஸ்னா ஆஃப்டர். ஓகே. ஸோ இந்தந்த பாயிண்ட் இந்தந்த இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஈக்குவேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுங்க.
ஈஸியா உங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி ஆன்சரும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வித் திஸ் பார்ட் லெட்ஸ் எண்ட் த செஷன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். ஃபார் தட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பம்பா த ஸ்மார்ட் லேர்னிங் அண்ட் தேங்க்யூ. பை.